சியல்தினாடம் ஐபோவன் அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே பிள்ளைகள் நாங்கள் இந்த கேள்விகள் தொடர்பாக 10 கேள்விகள் நாங்கள் பார்த்துருந்தோம். அடுத்த 10 கேள்விகளை இந்த பார்ட் 2ல் நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை செய்கிறதுக்கு முக்கியமான காரணம் கேசவன் மகேந்திரன் ஐயா. என்ன காரணம்னு சொன்னால், இந்த படிப்பிக்கிறதுக்கான இந்த போர்டை வாங்குறதுக்கு அவருடைய காசையும் பயன்படுத்தி தான் நான் இதை வாங்கியிருக்கிறேன். என்னென்னு சொன்னால், அவர் நெடுங்காலமாக என்னை வீடியோ பார்த்து வரதுனால நிறைய விஷயங்கள் என்கிட்ட பயன்பெற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் எனக்கு கிட்டத்தட்ட 77,000 சொச்சம் காசு எனக்கு அனுப்பியிருந்தார். அந்த 77,000ஐயும் நான் நாசமாக்காமல் அந்த காசை அப்படியே கொண்டு போயிட்டு இந்த போர்டு இருக்குது தான், இந்த படிப்பிக்கிற நான் இந்த போர்டு வந்து ஏற்கனவே வேறொருத்தரோட போர்டு தான் நான் வச்சு பயன்படுத்தியிருந்தேன். ஆனால் இப்போ வந்துட்டு இதை சொந்தமாக வாங்குறதுக்கு நானும் கொஞ்சம் காசை போட்டு இதை இந்த விஷயங்கள் இன்னும் சில விஷயங்களை நான் சேர்த்து வாங்கியிருக்கிறேன். எனவே இந்த மாதிரியான வீடியோக்களை தயாரிக்கிறதுக்கு இப்படி ஹெல்ப் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்களும் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுங்க. இன்றைக்கு நாம அடுத்த 11வது விஷயத்துலேருந்து பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மொக்கேதன்னு இருக்குது. மொக்கேதண்டா எண்ணத்தில்னு அர்த்தம். மொக்கேத எண்ணத்தில். மொக்கேதாவே எண்ணத்தில் வந்தீங்க. ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவர் நடையில் வந்தாரா, பஸ்ஸில் வந்தாரா, இல்லை பைக்கில் வந்தாரா, ஆட்டோவில் வந்தாரா நமக்கு தெரியாது. எண்ணத்தில் வந்தீங்கன்னு கேட்போமா இல்லையா? கேட்போம். அதுக்கு நாங்கள் மொக்கேத ஆவேன்னு சொன்னால் எண்ணத்தில் வந்தீங்க அப்படின்ற அர்த்தங்களை இது தரும். அடுத்தது தன்னவாது தெரியுமா? தன்னவாது தெரியுமா? ஓயா மேகன தன்னவாது உங்களுக்கு இதை பற்றி தெரியுமா? ஓயா நீங்கள் மேகன இதை பற்றி தன்னவாது அறிவீர்களா? நீங்கள் இதை பற்றி அறிவீர்களான்னு தான் டிரான்ஸ்லேஷன். சரியான? அப்போ உங்களுக்கு இது தெரியுமான்னு கேட்குறது தானே நாங்கள் தமிழில் நீங்கள் இதை பற்றி அறிவீர்களான்னு கேட்குறோம். அப்போ உங்களுக்கு இதை பற்றி தெரியுமான்னு கேட்கும்போது ஓயாட்ட மேகன தன்னவாதன்னு கேட்கக்கூடாது. ஓயா மேகன தன்னவாது. ஓயா நீங்கள் மேகன இதை பற்றி தன்னவாது அறிவீர்களா? உங்களுக்கு இதை பற்றி தெரியுமான்னு கேட்கும்போது ஓயா மேகன தன்னவாது. ஓயா மேகன தன்னவாதன்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு இதை பற்றி தெரியுமான்றது தான் வந்துடும். அப்போ தன்னவாதன்னு சொன்னால் தெரியுமா அப்படின்ற கேள்விகளை இது தரும். விளங்கிட்டு தானே? தன்னவாத விளங்கிட்டு தானே? அடுத்ததாக பார்த்தீங்களா இருந்தால் தெனகத்ததுன்னு சொன்னால் தெரிந்து கொண்டீர்களா அல்லது அறிந்து கொண்டீர்களா? தெரிஞ்சு கொண்டீங்களா, அறிஞ்சுக்கிட்டீங்களா அப்படி இருக்கிற தெனகத்தது. நீங்கள் சில சந்தர்ப்பங்களில் அந்த அந்த காஞ்சனா படத்தில் பார்த்துருப்பீங்களா இருந்தால் அந்த லாரன்ஸ் வந்து தெரிஞ்சிருச்சா, எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா, சரி விடு அப்படின்னு சொல்லுவார். தெரியும் தானே? அப்போ அந்த தெரிஞ்சிருச்சான்னு கேட்குறது தெனகத்தது தெரிஞ்சிருச்சா, தெரியுமா, தெனகத்தது அறிந்து கொண்டீர்களா, நீங்க அறிஞ்சுக்கிட்டீங்களா, தெரிஞ்சுக்கிட்டீங்களான்னு கேட்குறோம். அதான் தெனகத்தது ஒக்கமல்ல தெனகத்தது எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா, தெரிஞ்சிருச்சா, எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா, ஒக்கமல்ல தெனகத்தது ஒக்கமல்ல எல்லாரும் தெனகத்து தெரிஞ்சிருச்சிங்களா, அல்லதான் சரி விடுன்னு சொல்றோம். அல்லதானே. ஆனால் இங்கே நாங்கள் படிக்கிறது என்னன்னு சொன்னால் தெனகத்ததுன்னு சொன்னால் அறிந்து கொண்டீர்களா, தெரிந்து கொண்டீர்களான்னு கேட்கும்போது தெனகத்தது அப்படின்னு வரும். அடுத்ததாக தேருணாது புரிஞ்சுதா? மம கியப்புதே ஒயாட்ட தேருணாது. மம நான், கியப்பு தே சொன்ன விஷயம், கியப்பு சொன்ன தே விஷயம், மம கியப்புதே நான் சொன்ன விஷயம் ஒயாட்ட தேருணாது உங்களுக்கு புரிஞ்சுதா? மம கியபுதே ஓட்ட தேருணாது நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுதா? தேருணாதன்னு கேட்கும்போது புரிஞ்சுதா அன்ற அர்த்தம். அடுத்தது இன்னவாது. இப்போ இன்னவாதுக்கு கீழே பார்த்தீங்களா இருந்தால் தியனவாதுன்னு இருக்குது. இன்னவாத தியனவாதுன்னு 2 இருக்குது. விளையிட்டா? இப்போ இது 2க்கு முறைய வித்தியாசத்தை நீங்கள் விளைய கொள்ளணும். இன்னவா தியனவா இதில் இருக்க கடைசியில் இருக்கிற ரெண்டும் கேள்விக்காக பண்ணி வந்திருக்குது. அப்போ இன்னவா தீனவாக்குரிய விஷயத்தை முதலாக விளையக்கொள்ளணும். இப்போது நாங்கள் சாதாரணமாக எங்களோட வீட்டில் ஒரு டிவி இருக்குதுன்னு சொல்லுவோம். அப்படி தானே? டிவி ஒன்று இருந்தால் டிவி இருக்குதுன்னு சொல்லுவோம். இப்போ டிவிக்கு பக்கத்தில் என்னதை போட்டிருக்கோம்? இருக்குதுன்னு போட்டிருக்கிறோம். அப்படியே இல்லை தமிழில். இப்போ நம்மளோட வீட்டில் ஒரு நாய் இருக்குதுன்னு சொன்னால் எங்களோட வீட்டில் ஒரு நாய் இருக்குதுன்னு சொல்லுவோம். எங்களோட வீட்டில் ஒரு நாய் இருக்குது, ஒரு அழகான ஒரு நாய் இருக்குது. எங்களோட வீட்டில் ஒரு அழகான ஒரு நாய் இருக்குதுன்னு சொல்லும்போது நாய் இருக்குதுன்னு சொல்லுவோம், டிவி இருக்குதுன்னு சொல்லுவோம். அப்போது நாய்க்கு உயிர் இருக்குது ஆனால் இருக்குதுன்னு சொல்கிறோம், டிவிக்கு உயிர் இல்லை ஆனால் இருக்குதுன்னு சொல்கிறோம். அப்போ அப்பா எங்கன்னு கேட்டால் வீட்டை இருக்கிறார் என்று சொல்லுவோம். வீட்டை இருக்கிறாருன்னு சொல்கிறோம் தானே? அப்போ இருக்கிறார் என்றால் அது உயிர், அதாவது அது ஒரு பெரிய விஷயத்தை நாங்கள் இருக்கிறாருன்னு மரியாதையாக கேட்கிறோம். சிங்களத்தில் அப்படி இல்லை. எதற்கெல்லாம் உயிர் இருக்குதோ, விளங்கிட்டா? எதற்கெல்லாம் உயிர் இருக்குதோ அது இருக்குது அல்லது இருக்கிறார், எப்படியோ மரியாதை இருந்தோ இல்லாமலோ எப்படி சொன்னாலும்
இன்னவான்னு பயன்படுத்தணும். உயிர் இருந்தால். அப்போ ஒரு நே இருக்குன்னு எப்படி சொல்றது? அப்பே கெதர பல்லெக் இன்னவா. எப்படி? அப்பே கெதர எங்கட வீட்டில் பல்லெக் ஒரு நே இன்னவா இருக்குது. அந்த இடத்துல இருக்குதுன்னு வந்துடும். ரைட்டா? அப்பே கெதர அலுத் யாழுவேக் எவில்ல இன்னவா. அப்பே கெதர எங்கட வீட்டில் அலுத் யாழுவேக் புதிய நண்பர், அலுத் யாழுவேக் புதிய நண்பர் எவில்ல இன்னவா வந்து இருக்கிறார். எவில்லா வந்து இன்னவா இருக்கிறார். அப்பே கெதர அலுத் யாழுவேக் எவில்ல இன்னவா எங்கட வீட்டில் ஒரு புதிய நண்பர் வந்து இருக்கிறார். அப்ப இன்னவாண்டா உயிர் உள்ள ஏதாவது ஒன்று இருக்குதுன்னு சொல்லும்போது இன்னவாண்டு பயன்படுத்தணும். அப்ப தியனவாண்டா என்னன்னு கேட்டால் உயிர் இல்லாத எது இருந்தாலும் அது தியனவாண்டு வரும். அப்போ பல்லா தியனவாண்டு வரக்கூடாது, பல்லா இன்னவாண்டு வரணும். ஆனா ஒரு பொருளா இருந்தா அப்பே கெதர லொக்கு டிவியாக் தியனவா. அப்பே கெதர எங்கட வீட்டில் லொக்கு பெரிய டிவியாக் ஒரு டிவி, டிவியாக் ஒரு டிவி தியனவா இருக்குது. அப்பே கெதர லொக்கு டிவியாக் தியனவா எங்கட வீட்டில் ஒரு பெரிய டிவி ஒன்று இருக்குது. அப்பே கெதர லස්සන ஃபேன் එකක් තියෙනවා. අපේ ගෙදර எங்கட வீட்டில் லස්සன அழகான ஃபேன் එකක් ஒரு ஃபேன் එකක් ஒரு ஃபேன் தியனவா இருக்குது. உயிர் இல்லை, ஆனால் தியனவான்னு பயன்படுத்திருக்கோம் தானே. அப்போ பொருள்களுக்கெல்லாம் உயிர் இல்லாத ஏதாவது ஒரு விஷயத்துக்கெல்லாம் நாங்கள் தியனவான்னு பயன்படுத்தணும். உயிர் இருந்தால் அது எல்லாத்துக்குமே இன்னவான்னு பயன்படுத்தி கொள்ளணும். அப்போ இன்னவாத இருக்குதா, இன்னவாத இருக்குதா, தியனவாத இருக்குதா, இன்னவாத இருக்குதா இருக்கிறாரா எப்படி வேணாலும் வரும். தியனவாத இருக்குதா ஏதோ ஒரு பொருளை பற்றி அந்த இதில் வரும். அப்போ இன்னவாத தியனவாத இது ரெண்டுக்கும் தெளிவான விளக்கம் உங்களுக்கு கிடைச்சிச்சா அப்படின்னு சொல்லி கட்டாயம் எனக்கு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பார்க்குற ஏற்கனவே கொஞ்சம் சிங்களம் தெரிஞ்சவங்களுக்கு இன்னவா தியனவா இது ரெண்டுக்கும் அர்த்தம் சரியா தெரியாமல் இருந்துச்சு, இப்போதான் தெளிவாக புரிஞ்சிருச்சு. அப்படி யாராவது இருக்கிறீங்களா இருந்தால் நீங்களும் கட்டாயமாக தெரியப்படுத்துங்க. நான் அதை பார்த்து தெரிஞ்சுக்கொள்றேன். ஏன்னு சொன்னால் தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அப்போ தெரியாதவங்க நம்ம வீடியோ பார்த்து படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அடுத்த வீடியோ கொண்டு வரதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதுக்காக தான். அடுத்ததாக பார்த்தீங்களா இருந்தால் ஓனன்னு வந்திருக்குது, த வந்திருக்குது கேள்வி. ஓனண்டா வேணும், ஓனத வேணுமா கேள்வியா மாத்திருக்கு. ஓனண்டா வேணும், த வந்து கேள்வியா மாத்திருக்குது. ஓனத வேணுமா. ஒயாட்ட மே கேமேக்க ஓனது. ஒயாட்ட நீ உங்களுக்கு மே கேமேக்க இந்த சாப்பாடு, மே கேமேக்க இந்த சாப்பாடு ஓனத வேண்டுமா. ஒயாட்ட மே கேமேக்க ஓனது உங்களுக்கு இந்த சாப்பாடு வேணுமா, உங்களுக்கு இந்த சாப்பாடு வேணுமா. ஒயாட்ட மே கேமேக்க ஓனது உங்களுக்கு இந்த சாப்பாடு வேணுமா. அடுத்தது எப்பா வேண்டாம், எப்பா 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 வேண்டாம் 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 வேண்டாம். எப்பாவோட த வந்திருக்கிறதுனால எப்பாது வேண்டாமா, எப்பாது வேண்டாமா. ஒயாட்ட மேக்க எப்பாது உங்களுக்கு இது வேணாமா. ஒயாட்ட மேக்க எப்பாது உங்களுக்கு இது வேண்டாமா. ஒயாட்ட மேக்க எப்பாது உங்களுக்கு இது வேண்டாமா. ஒயாட்ட எப்பாது உங்களுக்கு வேணாமா. ஒயாட்ட மேக்க எப்பாது உங்களுக்கு இது வேண்டாமா அப்படின்னு அர்த்தம். அடுத்தது நெத்து. நெத்துண்டா இல்லையான்னு அர்த்தம். கெதர கவுருத் நெத்து. கெதர வீட்டில், கவுருத் யாரும். கெதர வீட்டில், கவுருத் யாரும். நெத்து இல்லையா. கெதர கவுருத் நெத்து வீட்டில் யாரும் இல்லையா. கெதர கவுருத் நெத்து வீட்டில் யாரும் இல்லையா. ஒயாமட்ட ஆதரே நெத்து நீங்கள் என்னுடன் பாசமாக இல்லையா. நீங்கள் எனக்கு என்னோட விருப்பம் இல்லையா. நீங்கள் என்னோட பாசம் இல்லையா. நீங்கள் என்னோட பாசம் இல்லையா. எனக்கு நீங்கள் பாசம் இல்லையான்னு கேட்குறோம். நீங்கள் எனக்கு பாசம் இல்லையா, அதாவது நீங்கள் என்னோட பாசம் இல்லாமையா இருக்கிறீங்கன்னு கேட்குறோம். ஒயா மாட்ட நீங்கள் எனக்கு ஆதரே நெத்து அன்பு இல்லையா. நீங்கள் எனக்கு அன்பு இல்லையா, என்னோட இரக்கம் இல்லையான்னு கேட்குறோம். என்னோட இரக்கம் இல்லையான்னு கேட்குறோம். ஒயா மாட்ட ஆதரே நெத்து இதில் இல்லையான்றது நெத்து. ஒயா மாட்ட ஆதரே நெத்து நீங்கள் என்னோட இரக்கம் இல்லையா. ஒயா மாட்ட ஆதரே நெத்து நீங்கள் என்னோட இரக்கம் இல்லையா. ஒயா மாட்ட ஆதரே நெத்து நீங்கள் என்னோட இரக்கம் இல்லையா. ஒயா மட்ட ஆதரே நெத்து நீங்கள் என்னோட இரக்கம் இல்லையா. நெத்துண்டா இல்லையா அப்படின்னு அர்த்தம். அடுத்தது நெத்துவது இல்லாமலா. நெத்துவது இல்லாமலா. நெத்துவ என்றால் இல்லாமல், நெத்துவையோட த வந்திருக்கிறதுனால நெத்துவது இல்லாமலா. நெத்துவது இல்லாமலா. அம்மா நெத்துவது ஒயா ஆவே. அம்மா இல்லாமலா நீங்க வந்தீங்க. அம்மா நெத்துவத ஒயா ஆவே. அம்மா அம்மா நெத்துவ இல்லாமல் த ஆ. அம்மா நெத்துவது அம்மா இல்லாமலா ஒயா ஆவே நீங்க வந்தீங்க. அம்மா நெத்துவது ஒயா ஆவே அம்மா இல்லாமலா நீங்க வந்தீங்க. சல்லி நெத்துவத මේක ගන්න හැදුවේ. சல்லி நெத்துவத ஒயா මේක ගන්න හැදුවේ. சல்லி காசு பணம். சல்லி நெத்துவது காசு இல்லாமலா ஒயா මේක நீங்க இதை கண்ண ஹெதுவே எடுக்க பார்த்தீங்க. இந்த மாதிரி தெளிவான முறையில் நீங்களும் சிங்களம் படிக்க விரும்பினா 0777 484 456 இப்பவே கால் பண்ணுங்க.